நாகை, கடலூர் மாவட்டங்களில் உள்ள சிதம்பரம், கடலூர், புவனகிரி, சீர்காழி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய 45 கிராமங்களை சுமார் 23,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு எண்ணெய் சுத்திகரிப்பு, இயற்கை எரிவாயு உற்பத்தி போன்றவற்றுக்கான பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த 45 கிராமங்களில் எண்ணெய் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெடுவாசல், கதிராமங்கலம் கிராம மக்களின் போராட்டம் காரணமாக இப்பகுதிகளில் எண்ணெய் ஆய்வுகளோ துறப்பர பணிகளோ நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 92,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இப்பகுதியில் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்திக்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளன. சாலைகள், ரயில் பாதைகள் மற்றும் உள்கட்டமைப்புக்காக மத்திய அரசு தரப்பில் 1,46,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும். இத்திட்டம் குறித்து தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை கடந்த 19ஆம் தேதி அரசாணை வெளியிட்டுள்ளது.